மகாபாரதம் கதைக்குள் 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 கதை. இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாத, பிரேக் பண்ணாத ரெக்கார்டுங்கய்யா. 250 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் தஞ்சாவூர் கோபுரம் தாங்கய்யா. இப்பவும் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் கிரானைட் பில்டிங் தஞ்சாவூர் கோபுரம் தாங்கய்யா. இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி அத்தான வேர்ல்ட் ரெக்கார்டு எடுங்க, அது பாரதம் மட்டும்தாங்கய்யா. இந்து சிவிலைசேஷன் பண்ணது மட்டும்தாங்கய்யா. அதுல இன்னமும் பிரேக் பண்ணப்படாத ரெக்கார்டு அட்லீஸ்ட் ஒரு 10,000 இருக்கு. அந்த 10,000த்துல இந்த மகாபாரதம் ஒண்ணு. ஆழ்ந்து கேளுங்க. இவன் சகதேவன் சொல்லி விட்டுறான் துரியோதனனுக்கு, இந்த மாதிரி நீ அமாவாசையில் ஆரம்பி, நீ தான் ஜெயிப்ப, போயிட்டு வா அப்படின்னு. துரியோதனனுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா இவன் சகாதேவனுக்கு அந்த நான் மிகப்பெரிய சர்வஞன் ஜோதிடன்ற ஐடென்டிட்டி மேல இருக்கிற அந்த நேர்மை, அவர் உண்மையிலேயே சகாதேவன் அந்த மாதிரியான ஒரு சர்வஞத்துவமுடைய ஜோதிடர், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. சோ துரியோதனை எல்லாம் பிளான் பண்ணிட்டான். என்ன பண்றது? அவன் அமாவாசையில போர் ஆரம்பிச்சிட்டான்னா கட்டாயமா துரியோதனை ஜெயிச்சிருவான். கிருஷ்ணர் போட்ட அத்தான பிளானும் போச்சு. என்ன ஆகிறது? உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஒரு நாள் முன்னாடியே அந்த அமாவாஸ்யா திதி என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடியே காலையில வந்து உட்கார்ந்து ஆற்றங்கரையிலே ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே, ஆக்சுவலா ஸ்ராத்தம் கொடுக்கறது எப்ப பண்ணணும்னா அந்த சூரியனும் சந்திரனும் சேர்ற நேரத்துலதான் அமாவாசை. அந்த நேரத்துல ஸ்ராத்தம் கொடுக்கணும். தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், ஸ்ராத்தம் கொடுக்கணும். இங்க அமாவாசை வருவதற்கு ஒரு நாள் முன்பாகவே வந்து உட்கார்ந்து ஸ்ராத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். இப்போ